பார்க்க போற படம் உருமீன். பாபி சிம்மா, ரேஷ்மி மேனன், அப்புக்குட்டி, கலையரசன், காளி வெங்கட் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரவீந்திரநாத் குருவின் ஒளிப்பதிவுல அச்சு ராஜாமணியின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு சக்திவேல் பெருமாள் சாமி, தயாரிச்சிருக்காரு டில்லி பாபு. இந்த படத்துடைய கதை: ஹீரோ பாபி சிம்மா ஒரு செல்வ செழிப்புள்ள நாட்டின் மன்னன். பஞ்சபூதங்களின் தன்மையை அறிபவர். தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்த பிரிட்டிஷ் படையை இவர் அடித்து விரட்டினாலும் தன் நண்பன் கலையரசனால் காட்டி கொடுக்கப்பட்டு பின்பு தப்பித்து தன்னை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி தன்னை உயிரோடு புதைக்க சொல்றாரு. இதோட அவருடைய முதல் ஜென்மம் முடியுது. இரண்டாவது ஜென்மத்திலும் வழக்கறிஞரான பாபி சிம்மாவை கலையரசன் காட்டி கொடுத்து அவர் இறக்குறாரு. இப்போ நிகழ்காலமான மூன்றாவது ஜென்மத்தில் பிஇ படித்த இளைஞனா பாபி சிம்மா ஒரு கால் சென்டர்ல வேலை பார்க்குறாரு. தன்னுடைய டீம் லீடரான ரேஷ்மி மேனனை காதலிக்கிறாரு. முதல் ஜென்மத்தில் பாபி சிம்மா எழுதின புத்தகம் இந்த மூன்றாவது ஜென்மத்து பாபி சிம்மா கையில கிடைக்குது. அவர் அதை படிக்கிறாரு. இந்த புத்தகத்தை படித்த பாபி சிம்மாவுக்கு மெல்ல மெல்ல எல்லாமே புரியுது. அவருடைய காதலி ரேஷ்மி மேனனை விரட்டும் வில்லன் கலையரசனை சந்தித்த பிறகுதான் 2 ஜென்மங்களா கலையரசன் செய்த துரோகங்கள் பாபி சிம்மாவோட நினைவுக்கு வருது. இப்போ பாபி சிம்மா எடுக்கிற முடிவு என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ பாபி சிம்மா மன்னன், வழக்கறிஞர், பிஇ பட்டதாரி என 3 கதாபாத்திரங்கள்ல 2 கெட்டப்புகளை சுமந்து சரியா நடிச்சிருக்காரு. கலையரசனோட வில்லத்தனம், ரேஷ்மி மேனனின் காதல், இது இரண்டுமே இளைஞர்களுக்கான களம். இயக்குனர் சக்திவேல் பெருமாள் சாமி சிறப்பான சஸ்பென்ஸ் த்ரில் கொண்ட கதையை தந்திருக்காரு. துரோகம் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அழிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற கருத்தையும் ஆழமா சொல்லியிருக்காரு. வித்தியாசமான திரைக்கதை அமைப்பை கொண்ட உருமீன் ரசிகர்களுக்கு கிடைத்த பெருமை.